உங்கள் பேருமா? என் பேர் பிரேமா. இது எந்த ஊர்? இது வந்து காவல் பரப்பாளையம். இங்கே நிறையா பிள்ளையார்லாம் இருக்குதுல்ல, இந்த பிள்ளையார்லாம் நீங்கள் இப்போ செஞ்சு காய வச்சுருக்கீங்களா? செஞ்சு காய வச்சுருக்கோம். விநாயகர் சதுர்த்திக்காகவா? விநாயகர் சதுர்த்திக்காக முன்கூட்டியே செய்கிறோம். இப்போ இந்த பிள்ளையார்லாம் என்ன விலையாக இருக்கும்? இந்த பிள்ளையார்லாம் என்ன விலையாக இருக்கும்? பிள்ளையார்லாம் வந்து அடி 2500 3000 இப்போ இந்த பிள்ளையார் வந்து எவ்வளோ விலை இருக்கும்? இந்த பிள்ளையார் வந்து 3500 அடி. இது வந்து 8 அடி பிள்ளையார். ஓ, ஒரு அடி இவ்வளோன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி பிளேனாக இருந்துச்சுன்னா 2500 இப்போ இதை வச்சு நடத்துறது நீங்கள் தானா? சரி சரி. ஒவ்வொரு வருஷமும் இங்கே இருக்குமா இல்லை எப்பயுமே? நாமக்கல், நான் வந்து பிறந்தது முசிறி. நாமக்கல்ல செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் இருந்ததுக்கப்புறம். இப்போ இந்த ஊரில் வந்து 2 வருஷமா. ஓ, பெண் தொழிலதிபர். வாழ்த்துக்கள். பிள்ளைங்க எத்தனை இருக்கு? எனக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களா இருக்காங்களா? 22 வயசு 23 வயசு ஆகுது. ஆமாம், இனிமேல் தானே சேர்ந்து பண்ணுறாங்க. குலத்தொழில் எங்களுக்கு மண்பாண்ட தொழில் தான். சரி, குலாளர் வீட்டு பொண்ணு தான். மண்பாண்ட தொழில் தான் செஞ்சுட்டு. இப்போ இதெல்லாம் எந்த மண்ணில் செய்கிறீங்க? இது வந்து பேப்பர் கூலில் செய்யுதுங்க மேடம். கிழங்கு மாவு, குச்சிவெளி கிழங்கு மாவுலையும் அந்த குச்சிவெளி கிழங்கு பண்ணி செய்யறது. இது அச்சு வச்சு செய்கிறதா? அச்சு வச்சு செய்யறது மண் பிள்ளையாரங்க மேடம். இதுவும் அச்சு வச்சு தான் செய்யறது. நிறைய பேப்பரை கூலாக இன்னும் இதெல்லாம் வர்ணம் பூசினா இன்னால இதில் கிட்டத்தட்ட எத்தனை பிள்ளையார் இருக்குது மொத்தம்? கிட்டத்தட்ட ஒரு 50 பிள்ளையார் இருக்குது. எல்லாம் கலந்து ஒரு 50 பீஸ். இது அவ்வளவும் சேல்ஸ் பண்ணி முடிக்கிற வரையில உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை செஞ்சு இப்போ காய வச்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே இதெல்லாம் பெயிண்டிங் பண்ணணும். பெயிண்டிங் நீங்களே பண்ணுவீங்களா இல்லை வேறு யாராச்சும்? இல்லை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே நாங்கள் மாற்றி பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு உங்கள் பையனா? இது என் பையன். அவங்க பொண்ணா? வாங்க குசுமா. இது என் பொண்ணு. என்ன படிக்கிறீங்க? பாப்பா 10th முடிச்சுட்டு என்னோட தான் ஒர்க் பண்ணிட்டு. ஏன் மேலே படிக்கலையா? அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. ஏன் பாப்பா தான் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்லேம்மா நிறையா. ஃபேஸ் பண்ணிட்டேன். ஒரு ஊர்ல இருந்து நம்ம பண்ணியிருந்தா பரவாயில்ல. இல்லைம்மா, வேற ஒரு ஊர்லையாவது போயிட்டு கவர்மெண்ட் படிப்பு மட்டும்தானே. அப்பா அங்கே நாமக்கல்ல போய் கொஞ்ச நாள் பிள்ளைங்களுக்காக அந்த தொழிலை கற்றுக் கொடுத்து. அப்படி இல்லைம்மா, பெண்களுக்கு வந்து கல்வி மட்டும்தான் உங்களுக்கு வாழ்வாதாரம். இந்த இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிப்ளமால எதுவும் ஜாயின் பண்ணி பாப்பாவுக்கு ஏதோ ஒரு படிப்பை பண்ணி கொடுக்கும். ஏதோ ஒரு டிகிரியாவது படித்து கையில் வச்சுக்கடா. அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து அம்மா துணைக்கிருப்பாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் போகும்போது கல்வி மட்டும்தான் உனக்கு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய வசதிகள் வந்து கவர்மெண்ட்டில் செஞ்சு தராங்க. அதனால் அதை பயன்படுத்திக்கலாம்ல. ஏன்னா ஃபீஸ் கம்மியாக இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் நமக்கு வேண்டியது டிகிரி. அதை பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. வருமானத்தை எதிர்பார்த்து கிடைச்சிருச்சுன்னா என் பொண்ணை படிக்க வச்சு. அப்படி இல்லைப்பா, கவர்மெண்ட் இதில் வந்து ஃபீஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது ஏழ்மைப்பட்டவங்களுக்கெல்லாம் அவங்களே உதவித்தொகை கொடுத்து படிக்க வைக்கிற மாதிரி இருக்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக விற்று உங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னு இப்போ வாழ்த்துறேன். விடியலை நோக்கி சாந்தி யூடியூப் சேனலு. அதற்கு எல்லாருமே இன்றைக்கி 10,000 பேர் பார்ப்பாங்க போட்டோன்னு. பாருங்கள், உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து வாழ்க்கையில் சாதிக்கிறதுன்றது அவ்வளோ சின்ன விஷயமே இல்லை. நீங்கள் இவ்வளோ தூரம் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதை அவங்கள பார்த்தோன்னே தான் உள்ளே வந்து வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்ஸ்ம்மா. ஓகே, பாய், பார்ப்போம்.